அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025ஆம் ஆண்டுக்கான புதிய ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு 5500 ப்ளஸ் வேகன்சி அஃபிஷியலாகவே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து 38 மாவட்ட வாரியா சரிங்களா வேகன்சி அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளோ வேகன்சி எல்லாம் வந்திருக்குது அதை பற்றின அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரேஷன் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ரேஷன் வேலையை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நம்ம எப்படி இந்த வேலையை நம்ம வாங்கிக்க முடியும் அப்படின்றதுக்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக இந்த வேலை வாய்ப்பானது எங்கிருந்து நமக்கு அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம். அதே மாதிரி யார் யாருக்கு விண்ணப்பிச்சா இது வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்க போகுது. ஸோ அதற்கு பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம். மெயினாக நம்ம வந்து எந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி அதை பற்றின பார்க்க போகிறோம் அப்டேட்டு. ஸோ அது தொடர்ந்து வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, அதை பற்றின முழுமையான தகவல் பார்க்க போகிறோம். ஸோ அதை தொடர்ந்து வந்து இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, ஸோ அதை பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம். அதே மாதிரி மெயினாக மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும், அப்போ தான் நம்ம வந்து என்னென்ன போஸ்டிங்க்கு நம்ம எவ்வளோ படிச்சிருக்கணுன்றது தெரியும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விற்பனையாளர் போஸ்டிங் என்ன படிச்சிருக்கணும், கட்டுனர் போஸ்டிங்க்கு என்ன படிச்சிருக்கணும், மினிமம் நம்ம வந்து இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம வந்து இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேஷன் வேலையை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கு என்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படுது, ஸோ அதை பற்றின முழுமையான தகவல்லாம் இந்த ஒரு வீடியோவிலேயே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. சரிங்களா? அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்னென்ன முன்னுரிமைலாம் கொடுக்க போகிறாங்க, ஸோ அதை பற்றின அப்டேட்லாம் பார்க்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இன்னும் இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராகவே ஈஸியாகவே உங்களுக்குமே இந்த வேலை வந்து கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே பார்க்கலாங்க. ஸோ இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்க, ஓவர்வியூ ரேஷன் ஷாப் அப்ளை பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் சைட். ஓகேங்களா? ஸோ இந்த வேலை வாய்ப்பானது எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த துறையை பொறுத்த வரைக்கும் கூட்டுறவுத்துறையின் கீழ் தான் இந்த ரேஷன் கடைகள் எல்லாமே செயல்படுது. அதனால கூட்டுறவுத்துறையின் கீழ் தான் இந்த வேகன்சி எல்லாமே நமக்கு நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக நமக்கு 6503 வேகன்சி நமக்கு அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ ஜாபோட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே நமக்கு விண்ணப்பிச்சுக்க முடியும் அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது அப்ளிகேஷனை வந்து நம்ம வந்து ஆன்லைன்ல பண்ணணுமா ஆஃப்லைன்ல பண்ணணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். இந்த முழுக்க முழுக்க நம்ம எல்லாருமே ஆன்லைன்ல தான் பண்ணணும். ஸோ ஆன்லைன் பேஸ் பண்ணி தான் இதை வந்து இருக்கோங்க. சரிங்களா? இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு அஃபிஷியல் வெப்சைட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதோட வெப்சைட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. https://www.drb.tnj.in/ இந்த வெப்சைட்ல தான் நீங்க போயிட்டு எதுவாக இருந்தாலுமே விண்ணப்பிச்சுக்கணுங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மாவட்ட வாரியா வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மாவட்ட வாரியா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேகன்சி, ஸோ அதை நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும், ஸோ அதுக்கான முழு தகவலுமே இதில் இருக்குங்க. சரிங்களா? அதில் அரியலூர் மாவட்டம் 75, செங்கல்பட்டு 178, சென்னை 344, கோயம்புத்தூர் 233, கடலூர் 245, தர்மபுரி 98, திண்டுக்கல் 312, ஈரோடு 243, கள்ளக்குறிச்சி 116, காஞ்சிபுரம் 274,
அடுத்தது கன்னியாகுமரி 134, கரூர் மாவட்டத்துக்கு 90, கிருஷ்ணகிரி 146, மதுரைக்கு 163, அதுக்கடுத்து நாகப்பட்டினம் 98, நாமக்கல் 200, நீலகிரி 67, பெரம்பலூர் 58, புதுக்கோட்டை 135, ராமநாதபுரம் 114, ராணிப்பேட்டை 118, அடுத்தது சேலமுக்கு 276, சிவகங்கை மாவட்டத்துக்கு 103, தென்காசி 83. ஸோ அடுத்து தஞ்சாவூருக்கு 200 வேக்கன்சி, தேனி மாவட்டத்துக்கு 85 வேக்கன்சி, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு 141 வேக்கன்சி, அடுத்து திருச்சிராப்பள்ளிக்கு 231 வேக்கன்சி, திருநெல்வேலிக்கு 98 வேக்கன்சி, அடுத்ததான் திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு 75 வேக்கன்சி, திருப்பூருக்கு 240 வேக்கன்சி, திருவள்ளூருக்கு 237 வேக்கன்சி, திருவண்ணாமலை 376 வேக்கன்சி, திருவாரூர் 182 வேக்கன்சி, வேலூர் 168 வேக்கன்சி, விழுப்புரம் 244 வேக்கன்சி, விருதுநகர் 164 வேக்கன்சி, மயிலாடுதுறை 150 வேக்கன்சி, டோட்டலா நமக்கு 6500 பிளஸ் வேக்கன்சி தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததான் வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு நோட்டிஃபிகேஷன் இப்போ வேகன்சியை பொறுத்தவரை என்னென்ன போஸ்டிங்க்கு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தெரியணும் இல்லையா? ஸோ டோட்டலாக நமக்கு வந்து விற்பனையாளர் போஸ்டிங்கும் கட்டுநர் போஸ்டிங் இந்த 2 விதமான போஸ்டிங் தான் நோட்டிஃபிகேஷன் நமக்கு அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 போஸ்டிங்கும் சேர்த்து தான் 6500. சரிங்களா? அப்ளை பண்ணும்போது தான் சேல்ஸ்மேனுக்கு எவ்வளவு, பேக்கரிஸ்க்கு எவ்வளவுன்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே, அதாவது அந்த அப்ளை பண்ணுற வெப்சைட்லேயே நமக்கு வந்து காமிக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, யாரெல்லாம் வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே இதில் பார்க்க போகிறோம். சேல்ஸ்மேன் அதாவது விற்பனையாளருக்கு நீங்க விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா 12ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பேக்கர் அதாவது கட்டுனருக்கு நீங்க விண்ணப்பிக்கிறதா இருந்தது அப்படின்னா 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணிருக்கணுங்க. சரிங்களா? அடுத்ததான் வந்து ஏஜ் லிமிட், வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓசி கேண்டிடேட்ஸை வந்து 18 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். எஸ்சி எஸ்டிஏ எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எம்பிசி பிடிசி பிசி பிசிஎம் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் இந்த கேண்டிடேட்ல இருக்கிறவங்க 18 வயசுல இருந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது. அப்ளை பண்றதுக்கு 50-55 வரைக்கும் கூட நீங்க விண்ணப்பிச்சுக்கலாங்க. அடுத்ததா விண்டோஸ் உமன் ஆல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 18ல இருந்து அவங்களுக்கும் ஏஜ் லிமிட் கிடையாது, நீங்களுமே விண்ணப்பிச்சுக்கலாங்க. அடுத்ததா ஓசி கேண்டிடேட் எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 50 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுல பிடபிள்யூல வரீங்க அப்படின்னா 42 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாங்க. அப்ளிகேஷன் வந்து ஃபீஸை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்மேன் பேக் அதாவது சேல்ஸ் பர்சன் சேல்ஸ்மேனுக்கு வந்து 150 ரூபா ஃபீஸும் பேக்கருக்கு வந்து 100 ரூபா ஃபீஸ்னு சொல்லியிருக்காங்க. அதில் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து கிடையாதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் மெயினாக செலெக்ஷன் ப்ராசஸ் எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, டைரெக்டாக இன்டர்வியூஸ் மட்டும்தான். அதில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து டைரெக்டாக உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க. இவ்வளோதான் இந்த வேலைக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கிறது. இந்த வேலையை நீங்கள் எப்போ இருந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய 25ஆம் தேதியிலிருந்தோ இல்லை 20ஆம் தேதியிலிருந்தோ அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம்.